ஸ்ரீ துலா காவிரி மாஹாத்மியம் 5ஆம் அத்தியாயம். வேதராசிக்கும் நரகவாசிகளுக்கும் நடந்த சம்வாதம். சுவாமி: ஆம், நாங்கள் செய்த பாபங்களுக்கு கணக்கே இல்லை. அப்படி இருந்த போதிலும் இப்பொழுது தாங்கள் எங்களை கேட்டபடியால் கொஞ்சம் கூறுகின்றோம். நாங்கள் ஜனனமான காலம் தொடங்கி கொடிய பாவங்களையே புரிந்து வந்தோம். அதனால் இந்த எரி நரகுக்கு ஆளானோம். நாங்கள் அருணோதய வேளையில் சுகமாய் நித்திரை செய்தோம். காலை மாலை சந்திகளை அக்காலங்களில் செய்ய வேண்டிய ஜப தபங்களையும் ஒரு நாளும் செய்தறியோம். நாங்கள் பஞ்சமகா யஜ்ஞங்களையும் மறந்தோம். அக்னிஹோத்திரம் பண்ணினோமில்லை, அதிதி பூஜை செய்ததில்லை. மதிய வேளையில் பசி தாகத்துடன் வந்தவர்களுக்கு அன்னபானங்களை அளித்தோமில்லை. அரக்கு, உப்பு, அன்னம், எண்ணெய், பால், தயிர், நெய், எள், வஸ்திரம் இவைகளை விற்று ஜீவனம் செய்தோம். பரநிந்தை, பரத்ரோகம், பரான்ன போஜனம், பரதானுபகாரம், பரஸ்திரீ சங்கமம் இவைகளை வேண்டியவாறு செய்தோம். ஏகாதசி தினத்தில் வயிறு புடைக்க தின்றோம். அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணி அறியோம். எப்பொழுதும் துஷ்ட வார்த்தை, துஷ்ட சகவாசம் இவைகளையே விரதமென கொண்டோம். ஒரு நாளும் விஷ்ணு கதா அமிர்தபானம் பண்ணி அறியோம். யாசகர்களுக்கு கொடுக்கிறோம் என்று ஆசை காட்டி பின்பு கொடுக்காமல் அவர்களை வைரறிய செய்தோம். மகா நதிகளில் ஸ்நானம் செய்தோமில்லை. மிருஷ்டான்னங்களை செய்து வேறு விருந்தாளிகளுக்கு கொடுத்தும் வைஸ்வதேவம் புரிந்தும் சந்தோஷித்தோம் இல்லை. பிக்ஷைக்கு வந்த சந்நியாசிகளுக்கு பிக்ஷையிட்டோம் இல்லை. தீர்த்த யாத்திரை செய்தோமில்லை. விஷ்ணுவினுடைய உற்சவ தரிசனம் செய்தோமில்லை. குடும்பியாயும் ஏழையாயும் இருக்கின்ற பிராமணனுக்கு ஏதேனும் உதவினோமில்லை. காயத்ரி மகாஜபம் பண்ணி அறியோம். யாகங்களை புரிந்தறியோம். நிஷித்தமான வாரங்களில் எண்ணெயிடாது இருந்தறியோம். நிஷிதமான பதார்த்தங்களை புசியாது விட்டறியோம். பழைய அமுது, ஸ்ரார்த்த சேஷம், ஸ்திரீ சேஷம், சூத்திர சேஷமான அன்னங்களை புசித்தோம். உப்பு சேர்த்த பாலையும் புளி சேர்த்த அவரைக்காயையும் முருங்கைக்காயும் வெள்ளை கத்திரிக்காயும் வெள்ளை மொச்சை இவைகளையும் புசித்தோம். கர்ப்ப காலத்தில் நித்திரை செய்தோம். பால விருத்தர் தவிர மற்றவர் புஜிக்க கூடாத அகாலங்களில் புஜித்தோம். பகவானுக்கு நிவேதனம் செய்யாத அன்னத்தை புஜித்தோம். தாய் தந்தையரை கண்டவாறு வைதோம். ஸ்நானம் பண்ணாத ஸ்திரீயால் சமைக்கப்பட்ட அன்னத்தை புஜித்தோம். இரவில் தயிர் சோறும் பகலில் பால் சோறும் சாப்பிட்டோம். 1 மாத காலம் வரையில் பருப்பில்லாத அன்னத்தை புசித்தோம். பகிஷ்டையான ஸ்திரீயுடன் சேர்ந்தோம். நாம் நம் வித்துவான், நாம் தம் நற்குடி பிறந்தோம், நாம் தாம் செல்வமுடையோம், நம்மை விட மேலானவர் ஒருவருமில்லை என்று சொல்லி பெரியோர்களை அவமதித்தோம். பகலில் ஸ்திரீ சங்கமம் செய்தோம். சூதாடல், கள்ளுண்டல், பிராதகால சந்தியா காலத்தில் எண்ணெயிட்டு கொள்ளுதல், மனைவி உடனிருந்து புசிக்க விடல் முதலிய அக்கிருத்தியங்களை செய்தோம். முருங்கை, வெள்ளை கத்திரி, நிலவசலை இவற்றை உண்டதே அன்றி துவாதசியிலும் கூட்டியுண்டோம். சந்தர்ப்பனைக்கென்று தண்டுலங்களை யாசித்து எமது வயிற்றிற்கே கொட்டி கொண்டோம். வேத சாஸ்திர பண்டிதராயும் நிஷேத காரியங்களிலே பிரவேசித்து சத்கர்ம தியாட்சியராய் கூலிக்கு வேதமோதி எப்பொழுதும் அசத்தியமே புகன்றோம். ஆகையவற்றினால் இப்பொழுது இந்த மகா கோரமான நரகத்தில் விழுந்து இங்கனம் துடிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கும் நரகங்களின் பெயர்களை சற்று கூறுகிறோம், கேட்பீராக. ரௌரவம், காலசூத்திரம், மகாரௌரவம், கராளம், விகராளம், துஷாக்னி, கிருசகம், கும்பிபாகம், தப்த ஜலம், சந்தாபம், தப்தத்வாலுகம், தப்தலீசம், தப்த கலம், தப்தைலம், பழுக்க காய்ச்சின இரும்பு குண்டை விழுங்கச் செய்தல், மலமூத்திரங்களை பக்ஷித்தல், ரேதஸை அருந்துதல், நாய் மாம்சத்தை புசித்தல், தன்னுடைய மாம்சத்தையே புசித்தல், இரத்தபானம் செய்தல், சதைகளை புசித்தல், பாம்புகளால் கடி உண்டல்,
தேள்களால் கொட்டப்படுதல், உப்பு நீரை காயங்களில் ஊற்றல், கோரமான வைதரணி நதியில் அமிழ்த்தல், காய்ந்த கல்லின் பேரில் தள்ளிவிடுதல், உலக்கையால் புடைத்தல், காய்ந்த கல்லில் ஏற்றுதல், எரிகின்ற நெருப்பில் தள்ளல், நெருப்புத் தணல்களை விழுங்கச் செய்தல், அவைகளில் படுக்கச் செய்தல், நகக்கண்களில் ஊசியால் குத்துதல், குறிகளில் ஆணி அறைதல், குறிகளிலும் விருஷ்ணங்களிலும் கல்லை கட்டி தொங்க விடுதல், குறிகள் அறுத்து விழச் செய்தல், தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் என்று கொடூரமான பற்பல கோரமான நரகங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்து வருகிறோம். எங்களில் சிலருக்கு 7 மன்வந்திரங்களாயின, சிலருக்கு பத்மம், சங்கம், அற்புதம், நிர்புதம் முதலிய கணக்குள்ள வருடங்களாயின. அப்படி இருந்தும் எங்களுக்கு இன்னும் இதனின்று விமோசனம் உண்டாகவில்லை. புருஷர்களாகிய எங்களுடைய அவஸ்தைகள்தான் இங்கனமாயிற்றே. ஸ்திரீகள் படும் அவஸ்தையை ஒருவாறு கூறுகிறோம், கேட்பீராக. இதோ இங்கொரு ஸ்திரீயை குப்புற தள்ளி கோடரியால் பிளந்தும் தேள் முதலிய விஷ ஜந்துக்களை விட்டு கடிப்பித்தும் வருந்துகிறார்களே. இவள் முன்ஜென்மத்தில் விபச்சாரியான ஒரு பிராமண ஸ்திரீ. இவள் இருந்த ஊர் உஜ்ஜயினிபுரம். இவள் எப்பொழுதும் கிடுகிடுத்த முகத்தை உடையவளாயும் தனக்கு பல பிள்ளைகள் இருக்கவும் தன் வயிறு மாத்திரம் நிரப்பிக்கொண்டு மாமன் மாமிமார்களுக்கு அப்பிரியமாக நடப்பவளாயும் புக்ககத்து சொத்துக்கள் எல்லாவற்றையும் தான் அடைய கருதி தனது பிள்ளைகளை எல்லாம் கொன்றவளாயும் எப்பொழுதும் தூக்கமும் சோம்பலும் உடையவளாயும் புருஷனை கண்டவாறு திட்டுகின்றவளாயும் தேவ பிராமண குருத்து ரோகியாகவும் மகா விபச்சாரியாகவும் மாதுர் பித்துர் வர்க்கங்களை நிக்கிரகிப்பவளாகவும் ஏழைகளை தூஷித்தும் நிரஸ்கரித்தும் அன்னார்த்திகளை அவமதித்தும் விபச்சாரிகளையே வேண்டி அழைத்தும் பதிவிரதைகளை பங்கப்படுத்துபவளாயும் நாயகனை வைதும் பதிவிரதைகளை பங்கப்படுத்துபவளாகவும் நாயகன் வைவானே ஆனால் இப்பொழுதே சாகிறேன் என்று அச்சுறுத்தும் எதேச்சையாய் திரிபவர்கட்கு பொருள் தந்தும் இத்தகைய கொடிய கிருத்திகளை செய்து கொண்டிருந்தவளாய் கடைசியில் குன்ம வியாதியால் பீடிக்கப்பட்டு பிராணனை விட்டு இதோ இப்பொழுது தலைகீழாக தொங்கிக் கொண்டு மலமூத்திரங்களை பட்சித்து கொண்டு தேள் முதலிய விஷ ஜந்துக்களால் பீடிக்கப்படுகின்றாள். இவளுக்கு அருகில் ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டு அடிக்கடி மூர்ச்சையடைந்து மீண்டும் எழுந்து ஓலமிடுகின்ற 2 புருஷர்களை பார்த்தீரா? இவ்விருவரில் ஒருவன் மகா பாவியும் பிராமண ஹிம்சை செய்தவனுமான ஓர் அரசன். இவன் அரசாண்ட நாளெல்லாம் அநீதியும் அக்கிரமமுமே மேலிட்டிருந்தன. குடி கொன்று இறை கொன்றான். ஏழைகளுக்கு இறங்காதவன். ஆதலால் இதோ இப்பொழுது இங்கனம் வருந்துகின்றான். மற்றொருவன் அளக்கமென்னும் கிராமத்தில் இருந்த பிரம்மஸ்ருதி என்னும் பிராமண சிரேஷ்டனுடைய குமாரன். இவன்தான் பிரம்மச்சாரியாயிருந்தும் சந்தன தாம்பூலங்களை எதேச்சையாய் உபயோகித்து பரஸ்திரீ பரிக்கிரகம் செய்தும் வேதாத்தியாயனம் செய்யாமலும் கேவலம் பாவியாயிருந்ததினால் இப்பொழுது தான் செய்த பாபங்களுக்கு தகுந்த பலனை அனுபவிக்கின்றான். இவர்கள் படும் துக்கத்தை பார்க்கையில் எங்கள் துக்கம் அவ்வளவு அதிகமாக தோன்றவில்லை. ஆகையால் மகானுபாவரே, ஒரு க்ஷண காலம் இங்கு நில்லும். யாம் தங்களுடைய தரிசனத்தினால் இந்நரகத்தினின்றும் விமோசனத்தை அடைகின்றோம். தேவரீர் சாக்ஷாத் ஸ்ரீஹரியை தவிர வேறில்லை என்று இங்கனம் கூறிக்கொண்டே அந்நரக வாசிகள் எல்லோரும் நரக வேதனை நின்றும் விடுபட்டு ஒருங்கே வைகுந்தம் சேர்ந்தார்கள். இங்கனம் இருந்தாற்போல் அந்நரகவாசிகள் அனைவரும் முறையாக கொடிய நரகங்களினின்றும் விடுபட்டு வைகுந்தத்திற்கு சென்றதை கண்ட வேதராசியும் தனக்குள் அதிக ஆச்சரியமடைந்து இவர்கள் மகா பாவிகளாய் படு நரகத்தில் விழுந்து புழுப்போர் துடித்தனர். விமோச்சனமாகி நல்லுலகம் அடைந்ததற்கு காரணம் யாதென்று தெரிகிலேன் என்று சிந்திப்பாரானார். எப்பேற்பட்ட மேலான புண்ணியம் செய்தாலும் இங்கனம் ஒருங்கே முக்தி அடைய முடியாதே. உலகத்தில் மனிதர்கள் பிராப்த
கர்மானுகுணமாய் பற்பல ஜென்மங்களை எடுத்து அந்தந்த ஜென்மங்களில் செய்த புண்ணிய பாபங்களுக்கு தக்க பலனை அனுபவிக்க வேண்டுமே தவிர, இப்படி எல்லோரும் சேர்ந்தாற்போல் தங்கள் கர்ம பந்தனத்தை அறுத்து கொண்டு நரகத்தினின்றும் விட்டு போவதற்கு சாக்ஷாத் அந்த ஸ்ரீமன் நாராயணருடைய கிருபையொன்றே வல்லது. மற்ற எவ்வித புண்ணியத்தினாலும் கைகூடாது. அப்படி இருக்க இப்பொழுது இவர்கள் எப்படி முக்தி பெற்றார்கள் என்று பலவாறு தனக்குள்ளே யோசித்து பின்னர், ஓஹோ, சரிதான், தெரிந்து கொண்டேன். இவர்கள் இப்பொழுது நம்முடன் பகவத் விஷயமான சம்பாஷணை செய்து ஸ்ரீஹரி நாமோச்சாரணம் செய்ததன் காரணமாக அல்லவோ இங்கனம் முக்தி பெற்றார்கள். அதிலும் இவர்கள் எல்லோரும் சுகமாய் வைகுந்தம் அடையும்படிக்கும் அவர்களை அங்கனம் வைகுந்தம் போகும்படி விட்டுவிட்ட யமபடர்களை சர்வலோக சம்ஹாரியும் மகா கோபிஷ்டமுமான யமதர்மன் கோபிக்காமல் இருக்கும்படியும் அந்த ஹரிநாமத்தை கேளாது இன்னும் நரகத்தில் அழுந்தி கிடக்கின்ற பிராணிகள் எல்லோரும் வைகுந்த லோகத்திற்கு போகும்படியும் இதோ யான் இவர்களையும் ஸ்ரீ ஹரிநாமாமிருத கடலில் ஆழ்த்தி வைக்கிறேன். ஏனென்றால் ஸ்வர்ண தேபிகள், சுராபாணிகள், மித்ர துரோகிகள், குரு துரோகிகள், பிராமண ஹத்தி, ஸ்திரீஹத்தி, ராஜஹத்தி, கோஹத்தி, பித்ருஹத்தி முதலியவற்றை செய்தவர்கள் காவேரி மகாநதியின் கார்த்திகை, மாசி, சித்திரை, வைகாசி, ஐப்பசி, மார்கழி முதலிய மாதங்களில் ஸ்நானம் செய்யாதவர்கள், அக்னிஹோத்திரம், ஔபாசம், ஜபம், தபம் இவைகளை புரியாதவர்கள், அசத் வியாபாரமுடையவர்கள், விஷ்ணு கதா சிரவணம் செய்யாதவர்கள், தீர்த்த யாத்திரை செய்யாதவர்கள், காலையில் ராமாயணம், பாரதம், பாகவதம் முதலிய விஷ்ணு சரித்திரங்களை படிக்காதவர்கள், அவற்றை கேட்காதவர்கள், சால கிராம அர்ச்சனை செய்யாதவர்கள், எப்பொழுதும் ருத்ரான்னத்தை உண்டவர்கள், மகாலய சார்த்தம் செய்யாதவர்கள், அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள், தாய் தந்தைகளை நிந்திப்போர், இன்னும் மற்ற மகாபாதகர்கள் எல்லோரும் சாக்ஷாத் பக்த பராதீனனும் தீன தயாளனுமான சர்வலோகனுமாகிய ஸ்ரீமகன் நாராயணன் ஸ்ரீஹரி என்னும் 2 எழுத்துக்களோடு கூடிய திவ்ய நாமத்தை ஒருபோதேனும் உச்சரித்தார்களேயானால் தங்கள் பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு வைகுந்தம் சேருகிறார்கள் என்று தன்னுள்ளே சொல்லிக்கொண்டு கீழ்வருமாறு ஸ்ரீ பகவன் நாம சங்கீர்த்தனத்தை செய்தார். அதாவது, ஓ சுவாமி அனந்த புருஷோத்தம புஷ்கராக்ஷ பக்தபராதீன ஹரே முராரே ஸ்ரீ நரசிம்ம, மனித லோகத்தில் விளையாட்டாக பற்பல அவதாரங்களை செய்தவரே, சந்திர சூரியர்களை கண்களாக உடையவரே, ஈசனே, ஸ்ரீதேவி பூதேவிகள் 2 பேர்களாலும் தைவரும் தாமரை மலர் போல பாதங்களை உடையவரே, ஒருவராலும் இப்பேற்பட்டவர் என்று அளவிடக் கூடாதவரே, மதுவென்னும் அரக்கனை கொன்றதனால் மதுசூதனன் என்னும் பெயர் தரித்தவரே, மிகவும் அழகிய வடி உடையவரே, சகல நன்மைகளையும் அளிப்பவரே, விபுவே, நினது மலரடியை நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களுடைய சம்சாரம் என்னும் பந்தத்தை நீக்கி மோட்சம் அளிப்பவரே, என்றும் அழியாதவரே, பரமசிவனாலும் வணங்கப்பட்டவரே, நீலமேக சியாமள ரூபம் கொண்டவரே, பீதாம்பரத்தில் விளங்குகின்றவரே, பொற்தேருடையவரே, அமரர்களுக்கு இறையே, நாராயணா, அச்சுதா, நவநீத சோரா, கேசவா, வேதாந்தங்களாலும் காண உண்ணாத மூர்த்தியே, ஸ்ரீகிருஷ்ணா, விஷ்ணுவே, ரகுநாதா, ஜெயசீலனே, இந்திரனுக்கு பிரியமானவரே, சூரியகுல திலகரே, முகுந்தா, கோவிந்தா, கஜேந்திர பந்துவே, சங்க சக்கர கதாதாரியே, லோகலோகங்களுக்கெல்லாம் ஈசனே, உலகங்களை பாதுகாப்பவரே, உலகங்களையே முகூர்த்தமாக கொண்டவரே, உலகங்களும் பாவிய ஒளியை உடையவரே, சாஸ்வதமான அங்கத்தை உடையவரே, ரூபமற்றவரே, என்றும் அழிவில்லாதவரே, நிர்விகாரனே, ஆதிசேஷ சயனனே, சமஸ்த பந்துவே, திரிகுணாத்மகமான ஸ்வரூபத்தினால் உண்டு பண்ணப்பட்ட உலக லீலையை உடையவரே, கார்கள் முனீந்திரர்கள் ஆகியவர்களால் அதீத பக்தியுடன் வந்திக்கப்பட்டவரே, இந்திரானுஜனே, ஹிரண்யகசிபுவின் குமாரனான பிரகலாதனால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவரே, ஸ்தோத்திரங்களுக்கு இருப்பிடமானவரே, எங்களை காப்பாற்றுவீராக என்று இங்கனும் பலவாறு ஆனந்த பரவசனாய் பகவத் பக்தி மேலிட்டு தன்னை மறந்து கூத்தாடி
கண்களில் ஆனந்த பாஷ்பம் ஆராய் பெருக தழுதழுத்த வார்த்தையுடன் ஸ்தோத்திரம் செய்த மாத்திரத்தில் நரகவாசிகள் எல்லோரும் அதனின்றும் விடுபட்டு திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு வைகுந்தம் சேர்ந்தார்கள். ஆகையால் துலா காவேரி ஸ்நானம் செய்த வேத ராசியினது மகிமை இப்படிப்பட்டதாயிருந்தது. ஆக்னேய புராணத்தின் துலா காவேரி மகத்துவத்தின் 5வது அத்தியாயம் நிறைவடைந்தது.